அவங்க வந்து ஹிண்டன்பர்க் வந்து இந்தியாவுக்கு எதிராக எதுவும் பண்ண, அதானிக்கு எதிராக பண்ணுறாங்க. அல்லது இங்கே இருக்கிற ஒரு சிலர் செய்கிற தப்புகளை அவங்க அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். முதல்ல அது இந்தியாவுக்கு எதிரானது. ஏன் அவங்க எப்படி இதை கோரிலேட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன் செபியோட சேர்பர்சன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தேகம் வரும். நாளைக்கு வந்து லாங் டேர்மா எடுத்துட்டு போகும்போது இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வந்து வர இல்லைங்க. ஆரம்பிக்கும். அது ஏங்க, இப்போ ஒரு லோக்கலில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாரு. நீங்கள் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாருன்னு சொன்னால் உடனே நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக, ஏன்னா அவர் வந்து இந்தியாவோட இன்ஸ்பெக்டர் தானே, அப்படி சொல்ல முடியாது. அவர் இந்தியாவுக்குலாம் இன்ஸ்பெக்டர் கிடையாது. அவர் வந்து அவரோட ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர். அவர் லஞ்சம் வாங்குறாரு, அதை நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் செபி சேர்பர்சன்றவங்க அவங்க செபியினுடைய சேர்பர்சன், அவ்வளோதான். அவங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அது சேர்பர்சன். அவங்க தப்பு பண்ணாங்க, நீங்கள் நம்புறாங்க, அதை சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக சொல்ல முடியும்? இதுதான் பாஜகவோட வாதமா இருக்கு. பாஜக தலைவர்களுடைய வாதமா தான் இருக்கு. தொடர்ந்து அவங்க இதுதான் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஹிண்டன்பர்க் வந்து ஒரு போலியான நிறுவனம். அவங்க வந்து தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்கள்ல யூஎஸ்ல இருக்கிற 2-3 கம்பெனி, க்ளோவர் கம்பெனிகள் எல்லாம் பண்ணாங்க. அதுல இருந்து அவங்க ப்ராஃபிட் பார்த்தாங்க. சரிங்க. அப்போ அவங்க வந்து அமெரிக்கால இருக்கிற கம்பெனியும் பண்ணாங்க இல்லையா? அப்போ அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா அமெரிக்க அரசாங்கம் சும்மா இருக்குமா? இப்போ இவங்க ஏன் வந்து அவங்க மேல கை வைக்க முடியலன்னா, அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. உங்களுடைய ஜூரிஸ்டிகேஷன் இந்தியாவில தான். அவங்க மேல கை வைக்க முடியாது. ஆனா அவங்க அமெரிக்கால தானே இருக்கிறாங்க. அமெரிக்க கம்பெனி அவங்க பண்ணியிருக்கிறாங்கல்ல. அப்போ அமெரிக்க அரசாங்கம் இங்கே செபின்ற மாதிரி இங்கே எஸ்சிசின்னு ஒன்று இருக்குது, அமெரிக்க அரசாங்கம் இருக்குது. அவங்க நான் உங்களை நீங்கள் அமெரிக்கன் எக்கானமிக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்களா? ஸோ ஹிண்டன்பர்க் சொன்னது வந்து அதானிக்கு எதிராக தான் பேசுனாங்களே தவிர இந்தியாவுக்கு எதிராக பேசலை. இந்தியா வேற, அதானி வேற. இந்தியா வேற, நரேந்திர மோடி வேற. இந்தியா வேற, பிஜேபி வேற. இந்த அடிப்படை புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதானி போய் அடிப்படை புரிதல் இல்லாம இருக்காது. இப்ப பாக்குற நம்மளுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி புரியும். ஆனா வந்து அவங்க ஒட்டுமொத்தமா இந்தியா மேல நடக்கிற ஒரு போர் மாதிரி, இது எக்கானமி வார் அப்படிங்கறது தான் அவங்க டிக்ளேர் பண்ண விரும்புறாங்க. ஏன்னா அதுல சரி இருக்கா தப்பு இருக்கா? நான் உங்களை கேட்கிறேன், உலகத்திலேயே 2வது பெரிய பணக்காரரா அதானி வந்தார். நாம ஒரு ஏழை நாடு. நம்மளோட பணக்கார நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஏழை நாட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து உலகத்திலே 2வது பணக்காரராக வந்துட்டார். கரெக்டுங்களா? அவருக்கு ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் பேர் வினோத் அதானி. அவர் துபாயில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, அவர் சைப்ரஸ் சிட்டிசன் இல்லைங்களா? அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 38 எஃப்ஐஏ அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஹிண்டன்பர்க் சொல்கிறது, நான் சொல்லலை இல்லைங்களா? அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இல்லைங்களா? ஹிந்துஜா குரூப்புன்னு ஒன்று இருக்குது. அவங்களாம் வந்து காலாகாலமாக பெரும் பணக்காரர்கள். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஎஸ் குரூப் இருக்கு இல்லையா? அவங்களாம் காலாகாலமாக பணக்காரர்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வினோத் அதானி யாருன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு உலகத்திலேயே 3rd ரிச்சஸ்ட் என்ஆர்ஐ வந்து வினோத் அதானி. அப்போ இதுக்கெல்லாம் பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போகிறாங்க? 80 கோடி பேருக்கு 5 கிலோ கோதுமை கொடுக்குறேன்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்க இல்லைங்களா? அந்த வினோத் அதானியோட எல்லா வெப்சைட்லையும் போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் சேல் ஆஃப் சர்வீசஸ் தான். என்ன சேல் ஆஃப் சர்வீஸ் பண்ணால் 2 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும்? நமக்கு 2 லட்சம் கோடிலாம் அவனை ஒரு 2 கோடி சம்பாதிக்கிறது வழி சொல்லி கொடுக்கல. அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணல சார். அவர் வந்து வச்சிருக்கிற மொத்த ஷேர்ஸும் வந்துட்டு யாரோடதுங்கிறதே நீங்கள் சொல்லணும்ல சார்? கண்டிப்பாக. அவருடைய அந்த 38 எஃப்ஐஐ சொல்கிறது, அவங்க முதலீடு பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பெரும்பாலும் ஒரு 95% அதானி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் தான் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே சொல்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு தான் அவங்க பதில் சொல்லணுமே தவிர அது இந்த இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க.